வரக்கூடிய தீபாவளிக்கு என்னடா ஸ்வீட் பண்ணலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹெல்த்தி வெர்ஷனில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கருப்பட்டி ஜாங்கரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதில் உளுந்து கருப்பட்டி இதெல்லாமே சேர்த்து செய்கிறனால உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானது தான், குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிருக்க உளுந்தை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா உடச்சிட்டு 1 கப் அளவுக்கு அளந்துட்டு பாத்திரத்தில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை, நார்மலாக கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பைப்பிங் பேக் இல்லைனா பிளாஸ்டிக் கவரோ இல்லை வேறு ஏதாவது பால் கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடும்போது கோல்டன் கலரில் மாறும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ கருப்பட்டி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.